பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பாண்டியன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார். அதை பார்த்த ஒரு டாக்குமெண்ட் ரைட்டர் சொல்கிறாரு, என்ன பாண்டியா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் இன்னைக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, என் பிறந்தநாளை நான் ரொம்ப கொண்டாடினதே கிடையாது. உங்களுக்கு தெரியும், எனக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது என் பிறந்தநாளை எடுத்து செய்கிறதுக்கு யாருமே கிடையாது. சரி ரைட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு மனைவி வந்த பிறகு பிறந்தநாளை கொண்டாடணும் வைக்கணும்னு சொல்லும்போது, சரி அது எதுக்குமா அனாவசிய செலவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஒரு கோயிலில் மட்டும் அர்ச்சனை பண்ணி முடிப்பாப்புல, அதுவும் அவள் மன திருப்திக்கு தான். இப்படியே இருந்துச்சு. இப்போ என் 3 மருமக்களும் வந்து ரொம்பவே என்னை சிறப்பாக கொண்டாடிட்டாங்க. எங்கள் அம்மாவே திரும்ப வந்த மாதிரி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நான் அனாதை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு 3 தாய் கிடச்சிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு உண்மையிலேயே கிடைச்சிருச்சு. தாய்க்கு அப்புறம் தாரன்னு சொல்லுவாங்க, அதை தாண்டி என் மருமக்குமார் எனக்கு ரொம்ப பெருசாகிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அந்த டாக்குமெண்ட் ரைட்டர் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பாண்டியனை உங்களை பார்க்கும்போது இப்படி சந்தோஷமாக இருக்குது. இப்போ மேரேஜ் எல்லாத்தையுமே வந்து கட்டாயம் பதியணும் பார்த்துடுங்க. நீங்கள் மருமகமாருக்கு எல்லாருக்குமே கல்யாணத்தை முடித்து வச்சிக்க, உங்கள் பையன்மார் எல்லாம் நல்லா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கல்யாணத்தை பதியணும்னானே இப்போ பதியணும் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட்டு. இப்போ புதுசாக கல்யாணம் முடிச்சிக்கல, அவருக்கு பதிஞ்சிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. மூத்தவங்க 2 பேரையும் பதிஞ்சாச்சு. கணக்குக்கு அவங்க இளையவங்க தான், ஆனால் அவங்க முன்னாடி கல்யாணம் முடிச்சதுனால அவங்க கல்யாணத்தை பதிஞ்சிட்டோம். இப்போ புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்க மட்டும் பதியலை அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க ஆதார் கார்டை வாங்கிட்டு வாங்க, 2 பேரும் ஆதார் கார்டு, அதுதான் முக்கியமானது, அதை வாங்கிட்டு வாங்க, நம்ம பதிஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ பதியேட்டை ஒன்றும் செய்ய முடியாதோ அப்படிங்கிறாங்க. பதியேட்டை ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் வருகின்ற காலங்களில் வந்து நிறைய சலுகைகளை பெறதாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அதை வச்சு தான் இருக்குது. அதனால் கல்யாணம் பதிவுங்கிறது ரொம்ப கட்டாயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா மருமக்களும் வீட்டில் தான் இருக்காங்க, மக்களும் வீட்டில் தான் இருக்காங்க, நான் போயிட்டு வரேனே அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டுங்க, ஆஃபீஸுக்கு கொண்டு வந்துடுங்க ஆதார் கார்டை, நான் பதிஞ்சு வந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரிண்ணாச்சு அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. எல்லோரையும் கூப்பிட்டு கோமதி அப்படிங்கிறாங்க. எல்லோரையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே, டேய் சரவணா, உனக்கு கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆகி போச்சு, கல்யாணத்தை பதியணும், அதனால் உன் ஆதார் கார்டையும் மயில் ஆதார் கார்டையும் கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. என்னதுமாம்மா அப்படிங்கிறாங்க. ஏம்மா உன் ஆதார் கார்டு வேணும் அப்படிங்கிறாங்க. ஆதார் கார்டை பார்த்தா என் வயசு தெரிஞ்சிருமான்னு சொல்லி தங்கமயில் ரொம்பவே பதறுதாங்க. என்னம்மா ஆதார் கார்டை தானே கேட்டோம், அதுக்கு ஏம்மா நீ பதறுத அப்படிங்கிறாங்க. உடனே ஒன்றும் இல்லை மாமா, என் ஆதார் கார்டு எங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்னம்மா, அப்போ யார்ட்டையா கொடுத்து விட சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை அம்மா, அது கொடுத்து விடலாம் மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி திணறுதாங்க. இதை பார்த்தா மீனாவுக்கு வந்து ரொம்பவே டவுட் ஆகுது. ஏன் தங்கமயிலுக்கு ஆதார் கார்டை கொடுக்குறதுக்கு இவ்வளோ திணறுறாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்கிறாங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க, டேய் சரவணா, இப்போ மாமனார் வீட்டுக்கு போய் ஆதார் கார்டை வாங்கிட்டு வந்துடு பைக்கில் போய் அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கு தங்கமயில் சொல்கிறாங்க, இல்லை மாமா, அவங்க போனால் கிடைக்காது, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், அவங்க வேஸ்ட்டாக லீவு தானே போடணும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி சரவணனுக்கு லீவு தானே அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா இன்றைக்கி லீவு தான் அப்படிங்கிறாங்க. சரி அப்போ போய் வாங்கிட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நானே போய்ட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா 2 பேரும் சேர்ந்து போய் வாங்கிட்டு வந்துடுங்க, ஏன்னா நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே தங்கமயில் திருன்னு முடிச்சிட்ருக்காங்க. ஆதார் கார்டை பார்த்தாருன்னா சரவணமாமா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவார். அது போக என் வாழ்க்கையே முடிஞ்சு போகாம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டுருக்காங்க. அப்போ கோமதி சொல்கிறாங்க, ஏம்மா உன் ஆதார் கார்டை கூட நீ கையில் வச்சுக்க மாட்டியா, அங்கே தான் வச்சுருப்பியா, கல்யாணம் முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு எத்தனை வாட்டியோ போயிருக்க, வாங்கி கையில் வச்சுக்க வேண்டாமா, இன்றைக்குள்ள காலத்தில் அது அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கு இப்படிலாம் வரும்னு தெரில அப்படிங்கிறாங்க. விளையாட்டு பிள்ளையாக இருக்கியம்மா, சரிம்மா நீனும் போய் சரவணம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரித்த அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் சொல்கிறாங்க. இங்கே மீனா வராங்க. தங்கமயிலக்கா, உங்கள் ஆதார் கார்டு உண்மையிலே உங்கள் வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவன் எப்படி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படிங்கிறாங்க. இல்லை எல்லாருமே வந்து ஆதார் கார்டை கையில் தானே வச்சுருப்பாங்க, நீங்கள் ஆதார் கார்டை உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. ராஜி, மீனா, அங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் காதல் கல்யாணம் பண்ணீங்க, வந்த உடனே எல்லாத்தையும் சேஃப்டியாக எடுத்துகிட்டே வந்துட்டீங்க. நான் அப்படி கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணேன், அதனால் எல்லாமே எங்கள் வீட்டில் சேஃப்டியாக இருக்குது, வேணும்னா எடுத்துக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரிதான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இங்கே மீனாவுக்கு ரொம்ப டவுட்டாகவே இருக்குது. இங்கே சரவணன்ட்ட சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு உங்களுக்கு, அன்றைக்கி நீங்கள் வந்து அங்கே இங்கே அலைஞ்சா உங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்காது அப்படிங்கிறாங்க. இல்லை அப்பா தான் வந்து ஆதார் கார்டை வாங்கிட்டு வர சொல்லிட்டார்ல, அதுக்கப்புறம் எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இது மாமாவுக்கு எப்படி தெரியும், நான் ஆட்டோவில் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்
அப்படிங்கிறாங்க. இல்லை மயில் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க வெயில் ஓவர் அடிக்கி, நீங்களும் பைக்கில் வரணும்னு வைக்கணும், ஆனால் நான் ஆட்டோவில் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறான். அப்படியே சொல்கிறேன், சரி ரைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தங்கமயிலுக்கு அப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. ஆகா, நம்ம என்னத்தையாவது சொல்லி வீட்டுக்கு போய் என்னத்தையாவது கரெக்ஷன் பண்ண முடியுமான்னு பார்க்கணும் வயசை அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க. கிளம்பும்போது கோமதி பார்க்குறாங்க. என்னம்மா நீ மட்டும் போகிற, சரவணன் வரலையா அப்படிங்கிறாங்க. இல்லை ஓவராக வெயில் அடிக்க, அதனால் அவர் வரலன்னு சொல்லிட்டாரு, நான் ஆட்டோவில் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையுமே மீனா கேட்டுட்ருக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு சரவணன் எழுந்திரிச்சி வராரு. என்னம்மா தங்கமயிலக்காவை கூப்பிட்டு போயிட்டு வந்துருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. நான் வாரம்னு சொன்னேன், அவள் தான் நீங்கள் எதுக்கு வரீங்க, வெயில் ஓவராக இருக்கு, இருங்க நான் வந்து ஆட்டோவில் போயிட்டு வரேன்னு சொன்னா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, நீ தான் வரலன்னு சொன்னதாக சொன்னா அப்படிங்கிறாங்க. நான் எப்படிம்மா வரமாட்டேன்னு சொல்லுவேன், அப்பா சொல்லியிருக்காங்க, நான் எப்படி போகாமல் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தங்கமயிலக்கா தான் போய் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. தங்கமயில் என்ன சொன்னா அப்படிங்கிறாங்க. நீ தான் வரமாட்டேங்கன்னு சொல்லிட்டு போகிறா அப்படிங்கிறாங்க. அப்படியே சொன்னால், இல்லைம்மா நீங்கள் தான் மாற்றி எடுத்துருப்பீங்க அப்படிங்க. இல்லைடா அவள் அப்படி தான் சொன்னா அப்படிங்கிறாங்க. இல்லையே இந்த அக்கா மாற்றி பேசுகிறாங்க, ஆதார் கார்டை மாமா கேட்கும் போதே முகம் மாறிச்சே அப்படின்னு சொல்லிட்டு மீனா முழிக்கிறாங்க. அப்போ பாண்டியன் மறுபுறம் வராரு. வந்தோடனே இங்கே சரவணன் வீட்டில் இருக்காங்க. டேய் நீ என்னடா சொன்னேன், ஆதார் கார்டை போய் என்ட்ரு சொன்னோம்ல அப்படிங்கிறாங்க. இப்போ தங்கமயில் போயிருக்கா அப்படிங்கிறாங்க. டேய் தங்கமயிலை மட்டும் அனுப்பிட்டு நீ வீட்டில் என்னடா செய்த, பைக்கு தானடா ஒரு இழுப்பில் போயிட்டு வந்தால் வாங்கிட்டு வந்துடலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா தங்கமயில் தான் அதிக வெயில் அடிக்கி, நீங்கள் இருங்க, உங்களுக்கே வாரத்தில் ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு, அன்றைக்கும் அலைஞ்சிட்டு கிடக்கீங்க, நான் எட்டு வந்துடுதுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு. அந்த டாக்குமெண்ட் வேறு ஃபோன் அடிச்சிட்ருக்காரு. கல்யாணத்தை பதியது அவசியமா, இன்னும் விட்டுட்டோம் அப்படின்னா சர்க்கார் லீவு நிறைய வருதான், காலத்தில் பதியணும்லப்பா, ஒரு கல்யாணத்தை 3 மாதத்தில் பதிஞ்சால் தானப்பா நல்லதுங்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மாமா ஏன் ரொம்ப டென்ஷன் ஆகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா உங்கள் கல்யாணத்தையும் ராஜி கதிர் கல்யாணத்தையும் நான் பதிஞ்சிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ இவ்வளோ நெருக்கடி இல்லை. இப்போ வந்து கல்யாணத்தை உடனே பதிய சொல்லுதாங்க, அதனால தான் வந்து கேட்கேன் அப்படிங்கிறாங்க. மாமா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, தங்கமயிலக்கா போகிறதுக்குள்ளே ஆதார் கார்டு நம்ம கைக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. அது எப்படிம்மா வரும் அப்படிங்கிறாங்க. அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை மாமா, அவங்க வீட்டு நம்பர் உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறாங்க. சரவணன்ட்ட இருக்குது, என்கிட்ட இருக்கம்மா அப்படிங்கிறாங்க. அந்த நம்பரில் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், ஒரு ஓடிபி மட்டும் சொல்லுங்கள் சம்மந்தின்னு சொல்லுங்கள், நான் வந்து செல்லே எடுத்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாப்பா சரி ரைட்டு, அது ரொம்ப தங்கமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க தங்கமயிலோட அம்மாவுக்கு பாண்டியன். ஒரு ஓடிபி வரும், அதை சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு செல்லுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும், அதை சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சொல்லுதேன் அப்படின்னு அவங்களுக்கு எதையுமே சிந்திக்காமல் சொல்லியிருந்தாங்க. உடனே மீனா வந்து அதை ஆன்லைனில் இது பண்ணுறாங்க. ஒரு ஓடிபி போகுது, போனோடனே ஓடிபி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த 4 நம்பரை சொல்லியிருந்தாங்க. சொன்னோடனே அந்த பிரிண்டுங்க வந்துடுது. மாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆதார் கார்டு வந்துருச்சு, இப்போ கம்ப்யூட்டர் சென்டரில் போய் ஒரு பிரிண்டு போட்டு ஒரு லேமினேஷன் பண்ணிட்டு வந்துடுதம்மா அப்படிங்கிறாங்க. சரிம்மா ரொம்ப தூரம் போகாதம்மா, நம்ம வீட்டு தாண்டி 2 வீடு தள்ளி ஒரு கடை இருக்குது தெரியுங்களா அப்படிங்கிற. நம்ம தெரியுமாம்மா அப்படிங்கிறாங்க. அங்கே போய் பிரிண்டு போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இங்கே பாண்டியனும் பார்க்கல, எப்பா ஆதார் கார்டை உடனே எடுத்துட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் ஈஸி தான் மாமா, இப்போ உள்ள காலத்தில் எல்லாமே ஓடிபி தான், ஓடிபி கரெக்டாக சொன்னால் வந்துடும், நம்ம அங்கே அவ்வளோ தூரம் போக வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க. இது தெரியாத தங்கமயில் அங்கே போயிருக்காள், என்ன 2 டிகிரி படிச்சிருக்கு, அந்த பிள்ளை வரம் தெரியாமல் இருக்க, இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பா, எல்லா பிள்ளைகளுக்கும் நல்லா சொல்லிக் கொடு, நீ சர்க்காரில் வேலை பார்க்க எல்லா வாரமும் தெரியுது அப்படிங்கிறாங்க. உடனே ராசின்னு சொல்கிறாங்க, அக்கா உண்மையிலே நீங்கள் பயங்கர திறமைசாலி தாங்க்கா அப்படிங்கிறாங்க. இது என்ன திறமை, நான் ஏற்கனவே எடுத்திருக்கேன், எங்கள் வீட்டில் கார்டை வச்சுட்டு வந்துட்டேன், என் நம்பர் தான் கொடுத்துருந்தேன், ஓடிபியை சொல்லி நான் பிரிண்ட் எடுத்துட்டேன். அது மாதிரி அவங்க நம்பரை கொடுத்துருக்குறாங்களா, யார் நம்பரை கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது, அவங்க அம்மா நம்பரை பேசிட்டோம், அவங்க நம்பரை தான் கொடுத்துருக்குறாங்க, பிரிண்ட் எடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ட ஐடி கார்டை கொண்டு போகிறாங்க. இங்கே தங்கமயில் வந்து நிற்காங்க. எம்மா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி என்ன அப்படிங்கிறாங்க. எம்மா உன் நம்பர் கிடச்சா ஏம்மா நீ ஃபோன் எடுக்கலை அப்படிங்கிறாங்க. நீ இங்கே தான் வரேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை ஃபோன் அடித்தார், சரி வரட்டுமேன்னு சொல்லி பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. வரட்டுமேன்னு சொல்லி பார்த்தியா, என் லைஃபே முடிஞ்சு போச்சுமான், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, உன் மாமனார் என்ன நான் ஃபோன் பண்ணி ஏதோ ஓடிபி சொல்லுன்னாரு, ஓடிபி சொன்னேன், அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, என்ன கதை என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா இதை கொண்டா பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. சொல்கிறாரு, அக்காவோட ஆதார் கார்டை பிரிண்ட் எடுக்கிறதுக்கு அவங்க ஓடிபி அனுப்பியிருக்காங்க, நீ வந்து அதை சொல்லிட்டியாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சொன்னேன்,
அப்போ அவங்க பிரிண்ட் எடுத்துருப்பாங்க. இன்னும் அவ்வளோதான் அக்கா வாழ்க்கை முடிஞ்சுது அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படி பண்ண அப்படிங்கிறேன். எனக்கு என்னடி தெரியும் அப்படிங்கிறாங்க. தெரியாட்ட என்கிட்ட கேட்க வேண்டியதானே, ஃபோனையும் எடுக்க மாட்டேன்ட்ட அப்படிங்கிறாங்க. டேய் ஏடி நீ இங்கே வாரேன்னு சொன்னார் மாப்பிள்ளை. அப்போ நாங்கள் தான் கீரையும் கஞ்சியுமா குடிச்சிக்கிட்டு இருக்கோம். நீ வரும்போதாவது ஒரு சாம்பார் வைப்போம்னு சாம்பார் வச்சேன். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்க. இதில் தப்பு இல்லை, உனக்கு நான் மோளா பிறந்தது தான் தப்பு. வயசை ஏமாற்றி நீ கல்யாணம் முடிச்சு கொடுத்த. இப்போ ஆதார் கார்டாக இப்போ அவங்க பிரிண்ட் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து என்னாச்சு, என் லைஃபு தெரிஞ்சு போகும். இன்னுமே என் கூட சரவணமாக வாழ மாட்டார் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஏடி பிரிண்ட் எடுத்த பிறகு உன் வீட்டிலேருந்து ஒரு ஃபோனும் இல்லையேடி, அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு செய்தாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே தெரியலையம்மா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வந்து டாக்குமெண்ட் ரைட்டர்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னா டாக்குமெண்ட் ரைட்டர் சொல்கிறாரு, சரி 2 ஆதார் கார்டு கொண்டு வந்துட்டீங்களா, சரி ரைட்டு, சரி நான் என்ட்ரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ணதுக்கு போகிறாரு. வயசை பார்க்குறாரு, பிள்ளைக்கு வயசு அதிகமாக இருக்குது. பாண்டியண்ணே எல்லாம் தெரிஞ்சு தான் அதை செஞ்சீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் மேரேஜ் நான் பார்த்து தான் முடிச்சு வச்சேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்போ உங்களுக்கெலாம் இதில் சம்மதம் தான் அப்படிங்கிறாங்க. அண்ணே சம்மதங்கிறதுனால தானே தங்கமயிலுக்கும் சரவணன் கல்யாணத்தை முடிச்சு வச்சேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே, இந்த காலத்தில் நீங்கள் சீர்திருத்தவாதியாக இருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. என்னண்ணே சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலை. சரவணனுக்கு பொண்ணு தட்டி தட்டி போச்சு, அப்படி இருக்கும்போது பொண்ணு கிடைச்சோன்னா சரி முடிப்புமேனு முடிச்சது தான் அப்படிங்கிறாங்க. ஓ பொண்ணே கிடைக்கலன்னா வயசுக்கான பொண்ணை முடிச்சிருப்பாங்க போலக்கு. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரிண்ணே மேரேஜுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், நீங்கள் பதிவுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன், பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டி வந்துடுவீங்களா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாண்டியன் ஃபோன் அடிக்கிறாங்க. இங்கே கோமதி ஃபோன் அடிக்க ரொம்பவே பயப்படுறாங்க. பயப்படும்போது என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு வேறு வழியெல்லாம் ஃபோன் எடுக்கிறாங்க. சம்மந்தி மேரேஜை பதியதுக்கு ஆதார் கார்டை ஒன்று கொடுத்துட்டேன், அவங்க வந்து தங்கமயிலையும் சரவணனையும் மதியத்துக்கு மேலே வர சொல்லுதாங்க. தங்கமயில் வந்துடும்ல, தங்கமயில்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படிங்கிறாங்க. மாமா அப்படிங்கிறாங்க. எப்பா மதியத்துக்கு மேலே மேரேஜை பதியணும், வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா கெட்டதுலேயே ஒரு நல்லதுமா, மாமா அதை பார்க்கலன்னு நினைக்கிறேன், யாருமே பார்க்கலாமா, டாக்குமெண்ட் ரைட்டர்கிட்ட கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. பிறவனடி விடுறி ஏன்டி பயந்துட்டு கிடக்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. மறுபடியும் பாண்டியன் ஃபோன் அடிக்கிறாங்க கோமதிக்கு. பாக்கியத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. பாக்கியத்துக்கு ஃபோன் அடித்தோன்னே என்ன சம்மந்தி அப்படிங்கிறாங்க. நீங்கள் 2 சாட்சி வந்துடுங்க, அது போக எங்கள் வீட்டில் வந்து ஒரு சாட்சியை நாங்கள் கொடுத்துட்றோம், மீனா பிள்ளை சும்மா தான் இருக்குது, மீனா பிள்ளை வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி சம்மந்தி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை எல்லாருமே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிடுறாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனோன்னே எல்லாமே டோக்கன் அடிப்படையில் வரிசையில் நிற்கிறாங்க. அப்போ அவங்கவுங்க டாக்குமெண்ட் அவங்கவுங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஆதார் கார்டை கொடுக்குறாங்க. ஆதார் கார்டை மீனா கைக்கு போகுது. மீனா பிரட்டி பார்க்குறாங்க. மீனாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஆஹா இது என்ன வயசு கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மாமா அப்படிங்கிறாங்க பாண்டியனை பின்னாடி. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க. தங்கமயில் ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. ஆஹா இவ ஆதார் கார்டை போட்டு கொடுத்துடா போலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. மாமா இது என்னென்னு பாருங்க மாமா அப்படிங்கிறாங்க. என்னப்பா இது தங்கமயில் ஆதார் கார்டு அப்படிங்கிறாங்க. தங்கமயில் ஆதார் கார்டு தான், இதில் வயசு கூட இருக்குது தங்கமயில் அக்காவுக்கு அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கமயில் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தங்கமயிலுக்கும் ஒன்றுமே ஓடலை. இனி என்ன நடக்கும் இந்த தங்கமயில் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.